பாவப்பட்ட ஜென்மத்தில் தான் வருவீங்க. அப்ப கண்டிப்பா இந்த பாவத்த நீங்க இந்த பூமியில தீர்த்தே ஆவணும். அத தீர்க்கறதுக்கு தான் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சிரமங்கள அதிகப்படுத்தும். அப்ப யோகங்கள் வேலை செய்யுமா? பாவங்கள் வேலை செய்யுமா? பாவங்கள் தான் அதிகமா வேலை செய்யும். அவங்க இப்ப கமெண்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே செஞ்ச ஒரு கர்ம பாவத்த தான் நீங்க அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க. எனக்கு ரிஷபராசி, இப்ப எனக்கு யோகமா தானே இருக்கணும். எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுறீங்க. இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க என்ன முன்னோர்கள் செய்தார்களோ, அந்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாரி தான் இந்த ராசியில எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால அதாவது மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் எல்லாருக்கும் கஷ்டங்கள குடுக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். இதே 7ஆம் நாட்டு சனியில இருக்கிற மீன ராசிக்காரங்களும் கோடீஸ்வரன் இருக்காங்க. டெய்லி அவங்க பேர், புகழ் அவங்களுக்கு எந்த ஒரு களங்கம் இல்லாம டெய்லி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மூச்சு காற்றுலையும் ஒவ்வொரு சக்கரங்கள் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. யாருக்கு எந்தெந்த கஷ்டங்களோ அந்த சக்கரத்தில் உட்காந்து அவங்களுடைய சமநிலை ஆக்கிக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல தெம்பு இருக்குது. இறைவன் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறான். மூச்சு காற்று நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நாம தான் சிந்திக்கணும். அதனால் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மூச்சு காற்றில் வச்சு இந்த கிரகங்களை என்ன வேணால் செய்யலாம். அது நீங்கள் தான் யோசிக்கணும். அதற்கு பிறகு டெய்லியும் செய்யக்கூடிய வேலையை கரெக்டாக செஞ்சு உழைப்பில் வரக்கூடிய கூலியை வச்சு நான் கரெக்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு பாவம் இல்லை. அடுத்தவங்களுக்கு தீமை பண்ண நினச்சோம்னா கிரகங்கள் நம்மளை விடாது.